மக்களால் ஒருவித பயத்தோடு பார்க்கப்படும் யமலோகத்தில் மனிதர்களுக்கான வாழ்க்கை கணக்கை பார்ப்பவர் சித்ரகுப்தர். சித்ரா பௌர்ணமி அன்றுதான் இவர் தோன்றினார். அதனால்தான் இவருக்கு சித்ரகுப்தன் என்ற பெயர் ஏற்பட்டது. பூலோக வாழ்வை முடித்துக் கொள்ளும் உயிர்கள் சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வதாக பெரும்பாலான பேர் நம்புகிறார்கள். ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்கள் செல்வது நரகமா அல்லது சொர்க்கமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்பது நம்பிக்கை. யார் என்னென்ன புண்ணியம் செய்தார்கள், பாவம் செய்தவர்கள் யார் யார், இதற்கெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு வேண்டும் அல்லவா? அதை கவனிப்பவர்தான் சித்ரகுப்தன். யம தர்ம ராஜாதான் இந்த கணக்கு வழக்கை எல்லாம் பார்த்து வந்தார். அவரது வேலை பளு அதிகமானதால் சிவபெருமானிடம் சென்று தனக்கு உதவியாளர் ஒருவர் வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் ஒரு சித்திரத்தை வரைந்து கொடுத்து இவனைப் போல் ஒருவனை படைக்குமாறு பிரம்மாவை கேட்டுக்கொண்டார். பிரம்மாவும் அதன்படியே ஒருவனை சித்ரா பௌர்ணமி நாளில் படைத்தார். அவரே சித்ரகுப்தன். ஒருவரது உயிர் செல்ல வேண்டியது சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்காக என்பதை ஏம தர்மராஜாவிடம் எடுத்துரைக்கும் சித்ரகுப்தன் சற்று குள்ளமான வடிவம் கொண்டவர். வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஒரு ஏட்டையும் தாங்கி வலது காலை ஊன்றியபடியும் இடது காலை மடித்து அமர்ந்தபடியும் காட்சி தருவார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் நரகத்தில் குறைந்த பட்ச தண்டனை வேண்டும் என்றாலும் இவர் அருள் ஒருவருக்கு இருந்தால்தான் முடியும். சித்ரா பௌர்ணமி அன்று இவரை மனம் உருகி வழிபடுவதன் மூலமும் செய்த பாவங்களுக்கு தகுந்த பரிகாரம் செய்வதன் மூலமும் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாது இருப்பதன் மூலமும் அவர் அருளை எளிதில் பெறலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.